அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தோம். எது சம்மந்தப்பட்ட விஷயமாக பதிவிட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சிவருத்திர மகாகாளியம்மன் அருள்வாக்கு பீடத்தில் பார்த்திங்கன்னா திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவுக்காக இந்த சிம்ம வாகனமும் உற்சவர் சிலையும் செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதாக, அதற்கு கொஞ்சம் பொருளாதாரம் பற்றாக்குறையினால் நம்மளுடைய அன்பு பிள்ளைகளான யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் வாயிலாகவே இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் போட்டிருந்தேன். அதில் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த வீடியோவை வரவேற்பு பண்ணிங்க, ஆதரவும் நிறைய பேர் கொடுத்தீங்க. ஃபோன் பண்ணி பார்த்திங்கன்னா, சாமி என்னால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னா, நான் நினச்சி பார்க்கல. என்னென்னா, இந்தளவுக்கு அம்பாளுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. நான் எப்படி மனசில் அந்த சிம்மவாகனத்தை அந்த உற்சவர் சிலையும் ரெடி பண்ணி அந்த அம்பாளை அந்த சிம்மவாகனத்தில் உட்கார வச்சு அலங்கரித்து அவளை ஜெகஜோதியாக இந்த திருக்கோவிலை வலம் அவளை வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனசில் ஒரு ரொம்ப பெரிய ஆசை. கோயில் கட்டணும்னு மனசில் எப்படி நினச்சி நான் அந்த ஆசையை நான் கோவில் கட்டினனோ, அதே போல் கோவில் கட்டி முடித்த பிறகு அந்த அம்பாவை அந்த சிம்மமானத்தில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது பல நாள் ஆசை. சரிங்களா? அந்த ஆசை நிறைவேறணும். அதற்கு பொருளாதாரம் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோங்கிற மாதிரி இருந்து நம்மளோட யூடியூப் சேனலில் நான் போட்டேன். என்னென்னா, யாருக்கிட்டையுமே நான் கேட்க மாட்டேன். எந்த விஷயத்துக்கும் பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க மாட்டேன். நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மாந்திரிய விஷயங்கள் செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பணங்கள் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்வோம், சாமிக்கு தேவையான எல்லா விஷயமுமே இந்த மாந்திரிய விஷயங்கள் செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பொருளாதாரங்களை வச்சுத்தான் நான் செய்வேன். யாருக்கிட்டையும் இது வரைக்கும் நான் கேட்டது கிடையாது. அதனால் நான் நேற்றைய தினம் ஒரு வீடியோ பதிவு போட்டு கேட்டிருந்ததில் பார்த்திங்கன்னா, ஒரு சில நபர்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணி, கவலைப்படாதீங்க சாமி, என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம், என்னால் கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த விஷயத்துக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஆதரவு எனக்கு தெரிவிச்சிருந்தாங்க. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதே போல் இன்றைக்கும் இந்த பதிவை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் பார்த்திங்கன்னா, உங்களால் முடிஞ்ச அந்த கைங்கரியங்களை நம்மளுக்கு தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அதாவது நம்ம கோவிலில் ஆடி மாதம் திருவிழா நடக்க இருக்கிறது. அந்த திருவிழாவுக்காக சிம்ம வாகனமும் உற்சவரும் ரெண்டும் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சிம்ம வாகனத்தில் அந்த உற்சவர் சிலையை வச்சு அலங்காரம் செய்து அம்பாளுடைய திருக்கோவிலை அந்த வீதி உலா வருவதற்காகத்தான் இந்த முன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு நாட்கள் இல்லை. ஆடி மாதங்கிறது ஒரு மாதம்தான் இருக்குது. அதற்காகத்தான் இதை சீக்கிரமாக நம்மளுக்கு பொருளாதாரம் உடனே இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளால் என்ன செய்ய முடியும், அந்த ஆர்டர் போட்டோம்னா செஞ்சுருவாங்க. ஒரு மாதத்துக்குள்ளே செஞ்சுருவாங்க. திருவிழாவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் அந்த வீடியோ பதிவை அவசரமாக நான் பதிவிட்டேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய அனைத்து ஆன்மீக உள்ளங்களும், சரிங்களா, அனைத்து காளியை உள்ளன்போடு நினைக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுமே உங்களால் முடிஞ்ச என்ன உதவி முடியுதோ அதை இந்த சிம்மவாகன உற்சவருக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை செய்யுங்க. சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க மட்டும் செய்யுங்க. யாரும் கட்டாயம் கிடையாது. சரிங்களா? விருப்பம் உள்ளவங்க மட்டும் செய்யுங்க. அப்படி உங்களுக்கு செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மள்கிட்ட மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கிறலாம். இல்லைன்னா கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ணோம்னா எடுக்க முடிகிற சூழ்நிலை இருக்குமான்னு தெரியலை. எடுக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி உதவி செய்யலாம்னு விருப்பம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதற்கு உண்டான டீட்டெயிலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். இந்த ஆதரவு கொடுத்த அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும், என் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கக்கூடிய என் அன்பு செல்ல பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாரும் காளியுடைய திருவருள்னால் நல்லா இருக்கணும். என்றைக்குமே அந்த அன்னையுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மனசில் நினச்சி, எல்லாம் அந்த காளியை நான் மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.